பறவையியல்ல பிரான்சுவா லெவெய்லாண்டோடைய மிக உன்னதமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். பிரான்சுவா லெவெய்லாண்ட் பிரான்ஸை சேர்ந்த ஒரு ஆத்தர், எக்ஸ்ப்ளோரர், நேச்சுரலிஸ்ட், ஜுவாலஜிக்கல் கலெக்டர், டிராவல் ரைட்டர் அண்ட் ஆர்னத்தாலஜிஸ்ட். இவர் 1753 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு நார்தன் சவுத் அமெரிக்காவுடைய சுரினாமில் இருக்கிற பெரமரிபோல பிறந்தாங்க. இவர் சிறு வயதிலிருந்தே பறவைகளையும் பூச்சிகளையும் சேகரித்து வளர்க்குறதுல ஆர்வம் காட்டி வந்தாங்க. இவர் வளர்ந்த பிறகு பெக்கர் என்ற ஒரு அபாத்தகரி மருந்தாளர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க. அந்த மருந்தாளர் ஆர்சனிக்கை அடிப்படையாக வச்சு ஒரு சோப் ஃப்ளூயிடை தயாரித்தாங்க. அதை அவர் பறவைகளினுடைய இறந்த உடல்களை டீகம்போஸ் ஆகாமல், அதாவது அழுகி போகாமல் பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தி வந்தாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் பறவைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பறவைகளை வேட்டையாடி அதை ஸ்பெசிமென்ஸ் மாதிரிகளாக மாற்றுவாங்க. அந்த மாதிரிகளாக மாற்றுறதுலையே நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு அந்த பறவைகளை டாக்ஸடர்மியாக மாற்றுற விதம். அதாவது பறவைகளை வேட்டையாடிட்டு அந்த பறவைகளினுடைய மேல் தோலை அப்படியே உரிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த தோலை அந்த பறவைகளினுடைய உள் பாகங்கள், உள் உறுப்புகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பஞ்சுகள், அதே மாதிரி மரத்தூள்கள், இது மாதிரியானவைகளை பயன்படுத்தி நிரப்பிட்டு அந்த தோலை அப்படியே போர்த்திடுவாங்க. இப்போ பார்க்கும்போது அது அதே பறவை மாதிரியே, உயிரோடு இருக்கக்கூடிய பறவை மாதிரியே இருக்கும். ஆனால் அது டாக்ஸடர்மி அப்படின்ற கலை மூலமாக அந்த பறவைகளினுடைய தோலை மட்டும் உரிச்சிட்டு அந்த தோலுக்குள்ளே இந்த மாதிரி பஞ்சு, அதுக்கப்புறம் மரத்தூள்களை நிரப்பி அது உயிரோடு இருக்கும்போது எப்படியான வடிவத்தில் இருந்ததோ அதே வடிவம் மாதிரியே மாற்றுறது. ஸோ இப்படி பண்ணி ஆராய்ச்சி செய்வாங்க. அதே மாதிரி இது ஒரு வகையான ஸ்பெசிமெண்ட். இன்னொரு ஸ்பெசிமெண்ட் இந்த ப்ரிசர்வபிள் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது இந்த ஆல்கஹால், அதுக்கப்புறமா இந்த ஃபார்மலின் மாதிரியான கெமிக்கல்ஸை பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்துறதன் மூலமாக பறவைகளை வேட்டையாடி இந்த ஒரு ஃப்ளூயிடில் போட்டாச்சு அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் அந்த பறவைகளினுடைய உடலை டீகம்போஸ் ஆக விடாது. அதனால அந்த பறவைகளினுடைய உடல் அப்படியே இருக்கும். ஸோ அதை வச்சும் ஆராய்ச்சி பண்ணலாம். இது ஒரு மாதிரியான ஸ்பெசிமெண்ட். அதுக்கப்புறம் பறவைகளை வேட்டையாடி அதனுடைய இறகுகள், அதனுடைய எலும்புகள், அதனுடைய அந்த உடல் அமைப்பு, அது குறிப்பாக அந்த எலும்புக்கூடு, ஸோ இது எல்லாத்தையுமே மாதிரியாக பயன்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெசிமென்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்பெசிமெண்ட்டை உருவாக்குறதுக்காக தான் அந்த ஒரு பெக்கர் அப்படின்ற அபாத்தகரி ஆர்சனிக் அடிப்படையாக வச்சு ஒரு சோப் ஃப்ளூயிடை தயாரிச்சிருந்தாங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே பிரான்சுவா லெவெய்லாண்ட் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1777ஆம் ஆண்டு பிரான்சுவா லெவெய்லாண்ட் நார்தன் சவுத் அமெரிக்காவிலிருந்து யூரோப்புக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. குறிப்பாக பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் அங்கே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்பெசிமென்ஸோடைய ட்ரேடராக இவர் மாறுறாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னா இந்த பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், தாவரங்கள், அவைகளினுடைய மாதிரிகளை வர்த்தகம் பண்ணக்கூடிய தொழிலை இவர் ஒரு ட்ரேடராக தொடங்கியிருந்தாங்க. இதே காலத்தில் இவர் நிறைய பறவைகள் பற்றி ஆய்வு செய்கிறதுல நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில தான் இவருக்கு நிறைய பேர் நிதியுதவி கொடுக்க முன் வந்தாங்க. குறிப்பாக டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தரப்பிலிருந்து இவருக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது. அதே மாதிரி ஜேக்கப் டெம்மிங் மாதிரியான சில ரொம்ப முன்னேறியவர்கள் அவங்களும் பிரான்சுவா லெவெய்லாண்டுக்கு பண உதவி செஞ்சாங்க. இதை அவங்க செஞ்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், பூச்சிகள், விலங்குகள், தாவரங்கள், அவைகள் எல்லாத்தையுமே பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி அவைகளினுடைய மாதிரிகளையும் கொண்டு வரணும். அதுக்காக இவருக்கு அவங்க அந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தரப்பில் இருந்தும் ஜேக்கப் டெம்மிங் தரப்பில் இருந்தும் ஸ்பான்சர்ஷிப் வழங்கப்பட்டது. அதை பயன்படுத்தி இவர் 1780ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 27 வயசில் நேராக யூரோப்பில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கிருந்து பல இடங்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்காலே இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு இவர் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், பூச்சிகள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. போக போக பிரான்சுவா லெவெய்லாண்டுக்கு பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால இவர் பறவைகளை நுண்ணிப்பாக கவனித்து அந்த பறவைகளினுடைய
படங்களை வந்து இவர் வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் காணக்கூடிய புதிய வகையான பறவை இனங்கள், அந்த பறவை இனங்களிலிருந்து சில பறவைகளை இவர் வேட்டையாடி மாதிரிகளாகவும் ஸ்பெசிமென்ஸாகவும் மாற்ற தொடங்கியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வித்தியாசமாக பறவைகளை வந்து அணுகினாங்க. அதாவது பறவைகள் இருக்கக்கூடிய அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டாட் அப்படின்ற பறவைகளினுடைய வாழ்விடத்துக்கே போய் பறவைகள் வந்து எப்படி நடந்துக்குது, அது எப்படி வந்து கூடு கட்டுது, கூடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துது, எந்த மாதிரியான குச்சிகள், எந்த மாதிரியான கிளைகள் அதெல்லாம் பயன்படுத்துது அப்படின்லாம் இவர் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி அதனுடைய கூடு கட்டும் அமைப்பு எப்படி இருக்குது, அது எந்த மாதிரியான சூழலில் கூடு கட்டுது அப்படின்றதையும் பார்த்தாங்க. அதையும் கடந்து பறவைகள் வந்து எப்படி ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளுது, எப்படி அது வந்து சவுண்டு, அதனுடைய சவுண்டு வந்து எப்படி இருக்குது, சாங்ஸ் மாதிரி இருக்கும் சில பறவைகளினுடைய சவுண்ட் அப்படின்றது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு அதனுடைய பேட்டர்ன் எல்லாம் இவர் வந்து மியூசிக்கல் அனோட்டேஷனாகவும் மாற்றிக்கிட்டாங்க. அதாவது பறவைகளினுடைய சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம் அந்த காலகட்டத்திலலாம் தொழில்நுட்பங்கள் கிடையாது. இதனால் பிரான்சுவா வெய்லாண்ட் வந்து பறவைகள் இருக்குது அப்படின்னா அந்த பறவைகள் வந்து எப்படி சத்தம் போடும் அப்படின்றத ஒரு மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரி குறிப்பாக வந்து எடுத்து வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இவர் வந்து பண்ணாங்க. அதாவது பறவைகள் வந்து புதுசாக இவர் நிறைய பறவைகள் பார்த்தாங்க. ஸோ பார்க்கக்கூடிய பறவைகளை ஓவியங்களாக இவர் வந்து உருவாக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலும் சில விஷயங்கள் குறிப்பாக வந்து பண்ணாங்க. அந்த பறவைகளுக்கு இடையில் உண்டான வித்தியாசங்கள் அவைகளை வந்து பிரான்சுவா வெய்லாண்ட் வந்து பார்த்து அந்த பறவைகளினுடைய பிஹேவியர் நடத்தை எப்படி இருக்குது, அந்த நெஸ்டிங் ஹேபிட் அப்படின்ற கூடு கட்டும் அந்த பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, அதனுடைய உணவு முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இவர் வந்து எழுதியும் வந்தாங்க. இதையும் கடந்து பிரான்சுவா வெய்லாண்ட் வந்து நேரடியாக பறவைகளினுடைய இடத்துக்கே போயிருந்தனால எண்ணிலடங்காத பறவைகள் எப்படி நடந்துக்குது அப்படின்ற விஷயங்களையும் இவரால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அத்தனை விஷயங்களையுமே இவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பறவையை வந்து இவர் பார்த்து அதை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்பெசிமெண்ட்டாக மாற்றுறார் அப்படின்னா அந்த பறவை வந்து எப்படி நடந்துக்கும், எப்படி கூடு கட்டும், எப்படி சத்தம் போடும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த பறவை இனம் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் இவர் வந்து எழுதினாங்க. இவருடைய வரைபடத்தில் குறிச்சிக்கவும் செஞ்சாங்க. அதுதான் வந்து பயோஜியாகிராஃபிக் மேப்பிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு உயிர் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த உயிர் எந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அப்படின்றத குறித்து வச்சுக்க வரைபடத்தில் மேப்பில் குறித்து வைக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த பயோஜியோகிராஃபிக் மேப்பிங் அப்படின்றது. ஸோ அந்த முறையை இவர் தான் வந்து முதல் நபராக இருந்து பின்பற்றினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஈரோப்பில் இருந்து அமெரிக்கா போனாலோ அல்லது அமெரிக்காவிலேருந்து ஈரோப்புக்கு போனாலோ அங்கே இருக்கக்கூடிய பறவையியலாளர்கள் எல்லாம் பறவைகளை பார்த்து அதை வரைஞ்சிக்கிட்டு அவைகளினுடைய நடத்தை, அவைகளினுடைய செயல்பாடு அது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. மற்றபடி அந்த பறவைகள் கரெக்டாக எங்கே இருக்கும் அதை வந்து மேப் பண்ணுற அந்த ஒரு முறை அந்த காலத்தில் கிடையாது. அதை பிரான்சுவா வெய்லாண்ட் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதையும் கடந்து இவர் பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் சில பறவைகளுக்கு இடையில் உண்டான வித்தியாசங்கள், குறிப்பாக அவர் வந்து இந்த ரிவர்ஸ் செக்ஸுவல் டைமோர்பிசம் அதை பற்றியும் இவர் வந்து பார்த்தாங்க, அதையும் கண்டறிஞ்சாங்க. இதெல்லாம் என்னன்றதை போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1784 இந்த காலகட்டத்தில் தான் பிரான்சுவா வெய்லாண்ட் வந்து முழுமையாக இவருடைய ஆய்வுகளை சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து முடிச்சுட்டு மறுபடியும் ஈரோப்புக்கு வந்து திரும்பினாங்க. இதுக்கப்புறம் இவர் ஈரோப்புக்கு திரும்பின பிறகு இவர் பார்த்த விஷயங்கள், ஃபஸ்ட்டு இவர் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து திரும்பி வரும்போது 2000க்கும் மேற்பட்ட ஸ்பெசிமென்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்பெசிமென்ஸில் 1000க்கும் மேற்பட்டது பறவைகளாக தான் இருந்தது. மிச்சம் 1000க்கும் மேற்பட்டது வந்து தாவரங்கள், பூச்சிகள், அதேமாதிரி பாலூட்டிகள், ஸோ அது மாதிரியான உயிரினங்கள். ஸோ இவைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து சேகரித்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவைகளை வச்சு படம் வரையவும் வைக்கிறாங்க. இவர் வந்து நார்மலாக வரைஞ்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மலின் மாதிரியான கெமிக்கல்ஸை பயன்படுத்தி இவர் வேட்டையாடின பறவைகள் அவைகளை வந்து அப்படியே வந்து டீகம்போஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது. அதேமாதிரி டாக்ஸடர்மி அப்படின்ற முறை, அதாவது பறவைகளினுடைய உள் உறுப்புகள் எல்லாம், அதாவது டீகம்போஸ் ஆகக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நீக்கிட்டு அதுக்குள்ளே பஞ்சு மரத்தூளை வச்சு நிரப்பக்கூடிய அந்த கலை. ஸோ அதன் மூலமாகவும் இவர் வந்து பறவைகளினுடைய மாதிரிகளை மாற்றிருந்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு
இவர் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அதாவது அந்த காலத்துல இருந்த ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட், ஓவியர்கள் அவங்கட்ட கொடுத்து இந்த ஓவியங்கள வரைய வச்சாங்க. அதுவும் குறிப்பா அவர் ஓவியங்கள எப்படி வரைய வச்சார் அப்படின்னா, கலர் பிளேட்ஸா வந்து உருவாக்கணும். பிளேட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு புக் இருக்கு அப்படின்னா, புக்கினுடைய ஒரு பக்கம் நெறைய எழுத்துக்கள் இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் வெறும் படம் மட்டும் இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து பிளேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காலத்துல இப்படிதான் வந்து படம் வரைஞ்சு தான் புக்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரியான முறை தான் இருந்தது. ஸோ அதனால நெறைய ஆர்டிஸ்ட்ட இவர் வந்து நியமிச்சாங்க. நியமிச்சு அவங்கட்ட இந்த ஒரு பொறுப்ப ஒப்படைச்சாங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பா வரையவும் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு வரைஞ்சாங்க அப்படின்னா, முதல் முறையா பிரான்சுவா லவெய்லண்ட் வந்து பறவைகளுக்கு வந்து கலரும் குடுக்கணும். இப்போ ஒரு பறவை இருக்கு. அதனுடைய தலை வந்து வெள்ள நிறத்திலயும், அதனுடைய உடம்பு பகுதி வந்து கருப்பு நிறத்திலயும் இருக்கு அப்படின்னா, அதே மாரி அதனுடைய இறகு சிவப்பு நிறத்தில இருக்கு அப்படின்னா, அந்த கலர்ஸ அப்படியே வந்து வரைஞ்சிரணும். அதே கலரா அப்படியே அந்த பறவைகளுக்கு அந்த வரையக்கூடிய பிளேட்ஸ்ல வந்து கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்த பிரான்சுவா லவெய்லாண்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா, அதுநாள் வரைக்கும் ஒரு ஒரு பறவையியலாளர் வந்து எழுதுறாங்க அப்படின்னா, அந்த புக்ல வந்து பறவைகள வரைஞ்சிருப்பாங்க. ஆனா, அந்த பறவைகள வரைஞ்சது எப்படி இருக்கும்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்குமே ஒழிய, கலர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரான்சுவா லவெய்லாண்ட் தான் வந்து பறவைகளுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இவர் வந்து அதாவது கலர் பண்ணி ஓவியங்கள் வரையணும் அப்படின்றதையும் இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு கிடைச்ச அனுபவங்கள், அது எல்லாத்தையுமே இவர் ஒரு புக்கா எழுதினாங்க. எழுதி 1790ஆம் ஆண்டுல இவர் வந்து டிராவல்ஸ் இன் தி இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்ற டைட்டில்ல ஒரு புக்காவே எழுதி வெளியிட்டாங்க. இத வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ்ல தான் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய டைட்டில நான் டிஸ்ப்ளே பண்றேன். அடுத்து நான் என்னெல்லாம் புக்கு சொல்றேனோ அந்த எல்லா டைட்டிலையும் நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஸோ இவர் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ்ல எழுதியிருந்தாங்க. நான் இங்கிலீஷ்ல புரியறதுக்காக சொல்றேன். டிராவல்ஸ் இன் தி இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒர்க்கு 1790ல வெளியிட்டாங்க. அது 2 வால்யூம்ஸா வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஜர்னி ஆஃப் தி மிஸ்டர் லவெய்லண்ட் இன்டு தி இன்டீரியர் ஆஃப் ஆஃப்ரிக்கா வியா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லி இவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போன அந்த இடம். ஸோ அந்த இடம் இவர் போய் பார்த்த அனுபவங்கள் அதை இன்னொரு புக்கில் எழுதி 1796ல் வெளியிட்டாங்க. அதை 3 வால்யூம்ஸாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த 2 புத்தகத்துலையுமே இவர் கிடைச்ச அனுபவங்களை கதை மாதிரி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த பழங்குடியின மனிதர்கள் அவங்ககிட்ட இவர் பழகின விஷயங்களை கூட இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அதனால் இந்த புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருந்தது. இதனாலேயே பெஸ்ட் செல்லிங் புக்ஸாக அந்த காலத்திலேயே இந்த புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. இதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் கடந்து மிகப்பெரிய விஷயத்தை பிரான்சுவா லவெய்லாண்ட் பண்ணாங்க. அதே 1796ஆம் ஆண்டு நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கு, இதையும் பிரெஞ்சு லாங்குவேஜில் தான் இவர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகம் இன்னும் மிகப்பெரிய ஒரு புத்தகமாக இருந்தது. குறிப்பாக வந்து 300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களை, பேர்ட் ஸ்பீசிஸை இவர் வந்து எழுதியிருந்தாங்க. பேர்ட் ஸ்பீசிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருந்தாங்க. அந்த பறவைகளெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, அது எப்படி நடந்துக்கும், அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணும், அது எப்படி கூடு கட்டும், அது எப்படி சத்தம் போடும் அப்படின்னு அத்தனை விஷயங்களையுமே எழுதியிருந்தாங்க. 300க்கும் மேற்பட்ட பேர்ட் ஸ்பீசிஸ் பற்றி அந்த ஒற்றை புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த படங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கழுகை பற்றி இவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னா, கழுகினுடைய ஓவியம் இருக்கும். அந்த கழுகினுடைய ஓவியம் வந்து அப்படியே அச்சு அசலாக அந்த கழுகு மாதிரியே, அந்த கழுகுக்கு அதனுடைய அழகு என்ன கலரில் இருக்கும், அதனுடைய கண் என்ன கலரில் இருக்கும், அதனுடைய இறகு, அதனுடைய கால், அத்தனை கலரும் அப்படியே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதனால அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த காலத்தில் மக்களுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரான்சுவா லவெய்லாண்ட் வந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. அது நாவல் அப்ரோச் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொதுவாக ஒரு படத்தை வரைகிறது, பறவைகளுடைய படத்தை வரைகிறது மட்டும் இல்லாமல் இவர் கலர் பண்ணது, அதுக்கு நிறம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய இருப்பிடத்தையும் சேர்த்தே வரைஞ்சிருந்தாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கழுகினுடைய இருப்பிடம் மலைப்பகுதி அப்படின்னா அந்த மலைப்பகுதியில் அந்த கழுகு இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மலைப்பகுதியையும் சேர்த்தே வரைஞ்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பறவை வந்து ஒரு பூச்சியை சாப்பிடும் அப்படின்னா
பூச்சியை சாப்பிட்ற மாதிரியே அப்படியே வந்து வரைஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை புதுசாக ஃப்ரான்சுவா வெய்லாண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ புதுசாக ஒரு ஃபீல்டில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதுதான் வந்து நாவல் அப்ரோச் அப்படின்றது. ஸோ அதையும் இவர் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த வால்யூம்ஸையும் இவர் வந்து தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1801ஆம் ஆண்டு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேரட்ஸ் அப்படின்னு கிளிகளை பற்றியும் இவர் எழுதினாங்க. அதே மாதிரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அண்ட் ரோலர்ஸ் ஃபாலோடு பை தோஸ் ஆஃப் டூகேன்ஸ் அண்டு பார்பெட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பறவை இனங்களை பற்றி இவர் வந்து எழுதி அந்த புத்தகங்களை வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த பேரட்ஸ் பற்றி எழுதினது 1801 இருந்து 1805 வரைக்கும் வெளியிட்டாங்க. இன்னொன்று அந்த பேரடைஸ் லோரஸ் அந்த பற்றிலாம் எழுதினது 1801 இருந்து 1806 வரைக்கும் வெளியிட்டு வந்தாங்க. இதில் இவர் மிக முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. முதல் விஷயம் என்னன்னா, பறவைகளினுடைய அந்த ரிவர்ஸ் செக்ஸுவல் டைமோர்ஃபிசம் அப்படின்றது. அதாவது ரிவர்ஸ் செக்ஸுவல் டைமோர்ஃபிசம் அப்படின்னா என்னன்னா, ராப்டர்ஸ் போன்ற வேட்டையாடக்கூடிய பறவைகளினுடைய இனத்தில் பெண் இனம் தான் வந்து பெருசாக இருக்குது, ஆண் இனம் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது இப்போ பொதுவாக எல்லா இனத்துலேயுமே வந்து ஆண் இனம் தான் வந்து பெருசாக இருக்கும், பெண் இனம் வந்து உடல் அமைப்பில் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சில ராப்டர்ஸ் பறவைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பெண் இனம் வந்து பெருசாகவும் வலிமையானதாகவும் இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரான்சுவா வெய்லாண்ட் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் அது வந்து அதனுடைய 6வது வால்யூம் 6th வால்யூமாக 1808ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. ஸோ 1796 இருந்து 1808 வரைக்கும் 12 ஆண்டுகளில் 6 வால்யூம்ஸை நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் புத்தகத்தை அவர் வெளியிட்டிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை அவர் பண்ணாங்க. அதாவது அந்த காலத்தில் கார்ல் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லி ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன் ஒருத்தர், அவர் வந்து லின்னேயன் சிஸ்டம் ஆஃப் பைனோமியல் நோமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமை பேரிடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துலலாம் இப்போ பொதுவாக ஒரு உயிரினத்துக்கு ஒரு பேரிட்டோம் அப்படின்னா அது ஒவ்வொரு மொழிகள்லையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மனிதர்களை தமிழில் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இது மாதிரி பல பல பறவைகளுக்காக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆராய்ச்சியில் பெரிய ஒரு பிரச்சனையை கலப்பும். ஏன்னா இப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இங்கிலீஷில் ஒரு பறவையினுடைய பேரை வந்து எழுதியிருக்கார் அப்படின்னா அதே பறவையினுடைய பேரை பிரான்ஸில் இருக்கவங்கனால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ என்ன பறவையை அவங்க குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியாது. இதனால உலக அளவில் ஒரு பேரிடக்கூடிய முறையை கொண்டு வரணும், அதுதான் சயின்டிஃபிக் நேம் அப்படின்றது. அந்த சயின்டிஃபிக் நேமை தான் வந்து உலகம் முழுவதிலும் அனைத்து மொழிகள்லையும் பின்பற்றணும் அப்படின்ற விஷயத்தை அந்த கார்ல் லின்னேயஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதனால தான் இந்த மனித இனத்துக்கு வந்து ஹியூமோசெஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்னு பேரிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அது மாதிரி தான் பறவைகளுக்கும் இருக்கும். ஆனால் இந்த பேரிடக்கூடிய முறைகளை ஃப்ரான்சுவா வெய்லாண்ட் வந்து ஏற்றுக்கல. அதுக்கு மாறாக இவர் கலெக்ட் பண்ண அந்த ஆயிரக்கணக்கான பறவைகளினுடைய அந்த இனங்களுக்கு இவரே வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேயே பெயரிட்டாங்க. இது மட்டும்தான் இவர் பண்ண ஒரு 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 சர்ச்சைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1824ஆம் ஆண்டு நவம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 1824 நவம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 71 வயசில் ஃப்ரான்சுவா வெய்லாண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா இவருடைய படைப்புகள் அத்தனையும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. மேலும் இவர் வந்து கார்ல் லின்னேயஸோடைய அந்த பேரிடக்கூடிய சிஸ்டமை யூஸ் பண்ணலைன்னாலும் இவர்னால கண்டறியப்பட்டிருந்த அந்த பறவை இனங்கள் அதுக்கு எல்லாமே வந்து அந்த கார்ல் லின்னேயஸோடைய அந்த சிஸ்டம் அவர் உருவாக்கியிருந்த பேரிடக்கூடிய முறைப்படி அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாமே வந்து பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. மேலும் ஃப்ரான்சுவா வெய்லாண்டோடைய பேரே கூட நிறைய பறவை இனங்களுக்கு வந்து சூட்டப்பட்டது. குறிப்பாக வெய்லாண்ட் கூக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இனம் இருக்குது. வெய்லாண்ட்ஸ் அப்படின்றது இவருடைய பேரை குறிப்பிடுது. அதே மாதிரி வெய்லாண்ட் வுட்பெக்கர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பறவை இனம் இருக்குது. இது மாதிரி பல பறவை இனங்களுக்கு ஃப்ரான்சுவா வெய்லாண்டோடைய பேரிடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவர் இறந்த பிறகு இவருக்கு கிடைச்ச கௌரவங்கள். மேலும் இவர் வாழும்போது இவர் பண்ண சாதனைகள் எல்லாம் மிகப்பெரியது. இவரால் எழுதப்பட்ட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அது பல ஆண்டுகள் இவரினுடைய இறப்பின் பிறகும் பயன்பாட்டில் இருந்தது. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பறவைகளில் ஃப்ரான்சுவா வெய்லாண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரான்சுவா வெய்லாண்ட் பற்றி நீங்கள்
என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜான் கோல்ட் அப்படின்னு ஒரு பறவையியலாளர், அவருடைய பறவையியல் பங்களிப்புகள் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.